நம் வாழ்க்கையிலே வருவதில்லை. உலகெங்கும் சாத்தானின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறவர்களை குறித்து நான் பேசவில்லை. சபைகளிலே கோதுமை அற்று போயிற்று. சாப்பாடு இல்லை. பெரும்பாலான சபைகள் ஜனங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது. கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரிலே, அதுவும் ஆவிக்குரிய சபை என்கிற பெயரிலே, எதிலே தாங்கள் பிடிபடுகிறார்கள் என்று தெரியாது. பூசாரிகளிடத்திலே போகிறார்கள், அஞ்சனம் பார்க்கிறார்கள், மந்திரிச்ச கயிறு கட்டுகிறார்கள். நம்புவாயா? அவனிடத்திலே போய் இது நல்ல நாள் என்று கேட்கிறார்கள். அந்த நிலைமைக்கு தேவனுடைய ஜனம் எனப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை. ஆகாபென்கிற ராஜா ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் முடித்து, அவளின் பேர் ஜெசபேல், இஸ்ரவேல் முழுவதையும் மந்திரவாதத்துக்குள்ளே உட்படுத்தினான். அப்படிப்பட்டதான ஒரு நேரத்திலே தேவன் எலியாவை அனுப்பினார். மனம் திரும்புங்கள் என்ற செய்தியோடு அந்த ஜெசபெல் ஸ்பிரிட்டுக்கு the message of repentance, you know, cannot stand it, brother, let me tell you. நீ வார்த்தையை படித்து வார்த்தையை ருசித்திருந்தால் நான் சொல்றது உனக்கு என்னன்னு தெரியுமா? மற்றவர்களுக்கு அல்ல. அந்த ஜெசபெல் ஸ்பிரிட் தான் எலியாவை கொலை செய்ய வகை தேடினது. அவன் வந்து கேட்டான், எவ்வளவு நாட்களுக்கு நீங்கள் 2 கால், அதாவது எங்கள் பாஷையிலே 2 தோணியில கால வைப்பீர்கள்? எவ்வளவு காலத்துக்கு குந்தி குந்தி நடப்பீர்கள்? பாகால் தேவனாய் இருந்தால் அவனை சேவியுங்கள், யெகோவா தேவனாய் இருந்தால் அவரை சேவியுங்கள். ஏன் 2க்கும் நடுவிலே? எத்தனையோ தேவனுடைய ஜனம் நான் மறுபுறப்படைந்தேன். நான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அது பொதுவான ஒரு சொல். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தின் அதிபதியாகி இந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கையை பின்பற்றி கொண்டு நேரமில்லை என்று சொல்லிக்கொண்டு தெரிகிறான். வாலிபர்கள் தகப்பன்மார் தாய்மார்கள், they want to have something of the world and they want to have something of the Lord. உலகமும் தேவை கொஞ்சம், ஆண்டவரும் தேவை. ஆண்டவர் பிரச்சனைக்கு தேவை, சிற்றின்பங்களுக்கு உலகம் தேவை. மற்ற நேரங்களில் நேரம் இல்லை. அப்படிப்பட்டதான நிலைமைக்குத்தான் கொண்டு வருவது மந்திரவாதம். எந்த வாழ்க்கையிலே இருந்து சிலுவை மையமாக இல்லாமல் அந்த சிலுவை அதனுடைய வல்லமை அற்று போகிறதோ அந்த வாழ்க்கையிலே மயக்கம் இருக்கும். அந்த வாழ்க்கையிலே புத்தி மாறாட்டம். கலாத்தியர் 3:1 படிக்கு இவர்கள் மந்திரவாத பில்லி சூனியத்தில் பிடிப்பட்டவர்களாக they can come to church, சபைக்கு வரலாம். கடந்த வருடம் நமக்கு கிடைக்காது. எப்படியாக நீ ஜீவித்திருக்கிறாய்? கர்த்தருக்காக அனலாய் இருந்திருக்கிறாயா? இவர்களை சொல்ல நான் வரவில்லை. ஆனால் தேவாவியானவருக்கு தெரியும், ஒன்றுமே இவைகள் நான் சொல்ல வரவில்லை. எதை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம்? எத்தனையோ பேர் பரலோகம், வருத்தம், பசிதாவும், துயரம் அங்கே இல்லை. நோ, அங்கே யாரும் போறதில்லை. கர்த்தருக்குள்ளாக மரிக்கிறவர்கள் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே போகலாம். ஆனால் உன் குடியிருப்பு அங்கே இல்லை. உன் குடியிருப்பு அவர் பூமியிலே அரசாளும் இடமாகிய இஸ்ரேல் தேசம், எருசலேம் மகாராஜாவின் நகரம். அங்கே இருந்து ஒரே ராஜா பூமி அனைத்தையும் ஆளுவார்.
என்றென்றைக்கும் நித்தியத்துக்குமாக அவரோடு இப்பொழுது ஆளுகை செய்கிறவர்கள் மட்டும் அந்த 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே உள்ளே போவார்கள். மற்றவர்களால் தொடக்கத்திலே இதை சொல்லி இருக்கிறேன். நீ எழும்பி போனாலும் பரவாயில்லை. அதாவது உனக்கு ஒரு கடமைக்காக வந்து போட்டு சும்மா போறது. பிசாசுக்கு கொஞ்ச காலம் தான், கொஞ்ச நேரம் தான் இருக்கிற முறை அறிந்து முன்பு 31 வருஷங்களுக்கு இந்த இடத்துல நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. நிற்கிறேன் என்று சொன்னவர்கள் விழுந்து போனார்கள். குடும்பங்கள் எத்தனையோ பேர் நினைக்க முடியாதபடி நான் நிற்கிறேன் இனி வரமாட்டேன் என்று சொல்லவில்லை. அவர்கள் வீடு விழுந்தது. ஜனங்கள் குணமாகுவதை கண்டார்கள், பிசாசுகள் துரத்தப்படுவதை கண்டார்கள். ஆனால் ஒன்றுமே படவில்லை. அவர்கள் பின்பற்றி கொண்டு வந்தது கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதம். இன்னைக்கு சினிய பேர் அப்படி. பவுல் சொன்னான், உன்னுடைய வார்த்தையை நான் அறிய விரும்பவில்லை, உனக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னு நான் அறிய விரும்புகிறேன். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் வரும் வார்த்தையிலே இல்லை, அது வல்லமையிலே இருக்கிறது. இந்த காலகட்டம் முடியும் எப்படி தெரியுமா? மோசே மந்திரகாரர்களோடு எதிர்த்த மாதிரி அற்புதங்கள் அடையாளங்கள் பிசாசம் செய்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிப்பார். அது பெருகும். உன் வல்லமை எங்கே? யாரை சேவிக்கிறாய்? கர்த்தர் என்றால் யார் என்று தெரியுமா? உங்களுக்கு தேவையான ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. அவர் கொடுத்த சாப்பாடை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். அதை எடுத்து நீங்கள் சாப்பிட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எச்சரிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதுக்கு மிக நிச்சயமாக நான் ஒன்றும் செய்ய முடியாது. சிலருக்கு பிள்ளைகளை எச்சரிக்கிறதே விருப்பம் இல்லை. அதுக்கு பிறகு என்ன செய்வது? அவ்வளவு பெருமை. நம்முடைய நோக்கமும் இலக்கும் எல்லாமே ஆண்டவருடைய தீர்க்கதரிசன அல்லது அறிவிக்கப்பட்ட வசனங்களின்படி நாங்கள் ராஜ்யம் நிலைநாட்டப்பட இயேசுனுடைய வருகைக்காக நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அவருடைய ராஜ்யம் பூமியிலே இறங்க இருக்கிறது. இப்பொழுது இங்கும் அங்குமாக இறங்கி ஜனங்களை உள்ளே இழுத்துக் கொண்டிருக்கிறது. யார் ஏற்கனவே நித்திய ஜீவனுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டார்களோ அவர்கள் விசுவாசிப்பார்கள். அந்த நித்திய ஜீவன் என்று சொல்லும் வாழ்க்கை, அந்த 1000 வருஷ வாழ்க்கை இயேசுவோடு. I told you many times, that is the quality of life God has ordained for you. அந்த தரமான வாழ்க்கை 1000 வருஷங்களுக்கு இரட்சகரோடு நாங்கள் நாளாந்தம் கண்கள் காணத்தக்கதாக எருசலேமிலே ஜீவிப்பது. இதை எண்ணி பார்த்திருக்கிறாயா? உன்னால் நம்ப முடியவில்லை. நீ கூட நேரம் தேவனுடைய வார்த்தையோடு நீ செலவழிப்பதில்லை. அதனால் உனக்கு விசுவாசம் வராது. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலோ இருந்ததும் எடுத்துக் கொள்ளப்படும். அதைத்தான் நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலில் தேடுங்கள். இயேசு சொன்னார், அவர் தொடங்கினதே ராஜ்யத்தின் செய்தியோடு, முடித்தது ராஜ்யத்தின் செய்தியோடு. அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு 40 நாட்கள் அவரது சீஷர்களோடு தொடர்ந்து பேசியது ராஜ்யம் நிலைநாட்டப்படுவதை குறித்து. அப்போஸ்தலர் 1:6 வாசித்து பார். வேறொன்றையும் அவர் பேசவில்லை. நீ எதை நோக்கி கொண்டிருக்கிறாய்? நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பின் நிமித்தமாய் எதற்காக இயேசு என்னை பிடித்தாரோ அதை நான் ஆசையாய் பிடித்துக் கொள்ளும்படி என் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுல் தொடக்கம் இருந்து முடியும் வரை எதை பிரசங்கித்தான்? ராஜ்யம். அப்போஸ்தலர் எப்படியாய் முடிகிறது என்று பார். ராஜ்யம். இந்த பாழாய் போய் கொண்டிருக்கிற இந்த உலகம், இந்த உலகம் நல்லா மாறும் என்று நினைக்கிறீங்களா? இல்லை. இயேசு வந்ததன் பின் ஆயிரம் வருஷங்களுக்கு there will be peace.
வேர்ல்ட் பீஸ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசாங்கம், ஒரு வல்லமை, ஒரு ராஜா வந்து இந்த பூமியில் இருக்கிற ராஜ்யங்கள், ஒவ்வொரு ராஜ்யங்கள், ஒவ்வொரு தேசங்களையும் எடுங்க. ரஷ்யா, ஜப்பான், சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வல்லரசு சொல்லுவார்கள். ஓகே, அட்டிச்சு நொட்டிக்கு தூளாக்கி தான் வந்து இறங்குவாருங்க. வந்து இறங்கு நேரத்தை நீ அதை தானியல் புத்தகத்திலே நீ வாசித்திருப்பாய். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் ஒன்று உருண்டு வந்து அந்த ராஜாக்களின் ராஜ்யத்தின் நாட்களிலே தேவன் ஒன்றென்றைக்கு அழியாத நிலைத்திருக்கும் ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காவிட்டால் இந்த வருஷமும் உனக்கு சந்தோஷம் இல்லை. பொருளோ எதுவோ மனுஷனோ உனக்கு சந்தோஷத்தை நிரந்தரமாய் கொடுக்க மாட்டார். பாவத்திலே இன்பம் உண்டு, சிற்றின்பம். அதன் பிறகு அந்த பாம்பு உன்னை கொத்தும். யார் சொன்னது பாவத்தில் இன்பம் இல்லைன்னு இருக்கு? முடிவிலே அந்த பாம்பு உன்னை கொத்தும். எதற்காக நான் இதற்குள்ளே நுழைந்தேன் என்று கதறி அதன் பிறகு பிசாசு என்ன சொல்லும்? ஏன் இருக்கிறாய்? சாகு, முடித்து விடு உன் உயிரை. ஆரம்பத்திலே இருந்து இந்த வேத புத்தகம் சொல்லிக் கொண்டு வந்தது எல்லாமே அவருடைய ராஜ்யம், பூமியை அரசாளுவதை குறித்து. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது ஆளுகை, ஆராதனை அல்ல. நீங்கள் ஆராதனை பண்ணி பாட்டி படுங்க சொல்லி எது என்று சொல்லவில்லை. எங்க கொண்டை விட்டு இருக்க பார்த்தீங்களா? அதனாலே பாடல் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. செவி உள்ளவன் கேட்க கடவான். எதை முதல்ல போடுறது என்று தெரியாது. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. விழுந்தார்கள் பாவத்திலே, ஏதனை விட்டு துரத்தப்பட்டார்கள், சந்தோஷமில்லை. பூமி சாபத்துக்குள்ளாய் வந்ததே. ராஜ்யம் ஆளுகையை இழந்தான். யார் ஆளுகையை எடுத்துக்கொண்டது இந்த உலகத்தின் ராஜ்யங்களை? பிசாஸ், லூசிஃபர். அவனோடு கூட விழுந்த 1/3 தூய்மையாக இருந்த தேவதூதர்கள். நேற்றைய தினத்திலே ஒரு செய்தி கொடுத்தேன். நான் ஒன்றும் ஆயற்றப்படுத்தவில்லை. தேவன் பேச வேண்டிய சொற்களை தொடர்ந்து வாயிலை போட்டுக் கொண்டிருந்தார். உனக்கு விருப்பமானால் நீ அதை வாங்கி கேட்கலாம். அவன் எவ்வளவாய் தன்னுடைய ஊழியத்தை செய்து அந்த 1/3 அந்த தூதர்களை தன் வசப்படுத்தி விழுத்தாட்டினான் என்பதை பயங்கரமான காரியம். எத்தனை பேர் எடுத்து சொல்லி இருக்க வேண்டும் என. நான் கோட்டை கட்டலாம், நாங்கள் ராஜ்யத்தை எடுக்கலாம், நாங்கள் மேலக்கு போகலாம் சொல்லி 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 பிடிபட்டார்கள் அந்த தூதர்கள். இப்பொழுது 6ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பொல்லாத ஆவிகள், வான மண்டலங்களில் உள்ள சேனைகள், இருளின் அதிகாரங்கள் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறது. இவர்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஜனங்களை மந்திரவாதத்துக்குள்ளே வைத்திருக்கிறான். சபைகளை சில மேய்ப்பர்களுக்கு தெரியாது. கையில் இருக்கிற மந்திரிச்ச கயிறை வச்சு கொண்டு ஜெபம் பண்ணினா என்ன, அதை விட்டா என்ன, அது பரவாயில்லை. அவ்வளவு குருடு. பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம்? இருளுக்கும் ஒளிக்கும் என்ன ஐக்கியம்? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இருக்க முடியுமா? இந்த புத்தகத்திலே தீர்க்கதரிசிகள் சொன்னதும், ஆபிரகாமை தொடக்கத்திலே அவரை அழைத்ததும், அவனை வெளியிலே கொண்டு வந்து நான் காட்டுற தேசத்துக்கு நீ போண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டே
வடக்கப்பார், தெற்கப்பார், கிழக்கப்பார், மேற்கப்பார், இந்த இந்த பூமியை உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன். என்ன நடக்குது? தொடங்குது. ராஜ்யம் பூமியிலே நிலைநாட்டப்பட மேசியா மூலமாக ஆரம்பம் நடத்துகிறார் நாடகம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நீ அதை வாசிக்கலாம். உனக்கு தேவையான நான் கொடுப்பேன் அந்த வசனத்தை. 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறா வாசிக்கலாம். எனக்கு நான் உங்களை வீட்டுக்கு கிரி அனுப்புறாங்கத்தான் நான் ஆசையா இருக்கிறேன். ஆனால் எல்லாம் வாசி கொடுத்தா நேரம் சரியா போயிடும். ஆதியாகமம் 13:15 இதான் நாம அழைத்ததுக்கு பிறகு. ஓகே, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதை எவ்வளவு அதுக்கு பிறகு என்ன இஸ்ரேல்ல பங்கு போடுறது? இருக்கிறாயா? இதுக்கு பிறகு என்ன பண்றது? பங்கு யார் பேசுறது? யார் பேசுறது? எல்லா கோலத்தையும் சுற்றி தந்திரத்தில் தூங்க போட்டவர். பூமியில் உள்ளவர்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாய யாவையாகிய தேவன் சொல்கிறார். அதனால் அவர் அப்படித்தான் தொடங்குவார். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து. ஆரணி நினைச்சா என்னை ஆரா நடத்துறாங்க. அதிகாரத்தை எடுத்துட்டு யுத்தத்தில் இறங்காம. அதான் நான் சொன்னேன், அதுகளை விட்டு போட்டு கொண்டாடுறது கிறிஸ்துமஸ், அதுக்கு பிறகு கொண்டாடுறது என்னவோ. அட எல்லாத்தையும் கொண்டாடன். அவர் சொன்னதை கேளன். அவர் நற்செய்தியை கொண்டு வந்தார், அதை விட்டு போட்டு ஜீசஸ் 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 ஓ ஜீசஸ் 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 ஜீசஸ். அட அவர் சொன்னதை கேளன். அவர் நற்செய்தியை கொண்டு வந்தார். என்ன நற்செய்தி? தேவனுடைய ராஜ்யம். இப்ப சாத்தானின் ராஜ்யம் அதிபதியாக ஆளுகிற 3 இடத்துல இயேசு சொன்னார். ஜான் 12ஆம் அதிகாரம், ஜான் 14ஆம் அதிகாரத்தில் தொடர்பா போடுற இதோ பூமியின் அதிபதி வருகிறான், அவருக்கு என்ன தொடர்பில்லை. அவன் இருந்து ராஜ்யங்களையும் அரசாங்கங்களையும் பாடசாலைகளையும் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கிறான். இல்லாட்டி பாடசாலையில் இருந்து பைபிள் எடுப்பான் வழியால. அமெரிக்கா ஏற்கனவே மிஷனரிஸாக மூலமாக அத்திவாரம் போட்டு கட்டப்பட்ட பாடசாலைகள், like the Vincent School, the Methodist Church, by the Methodists, அங்கே முட்டங்களை கொண்டு போய் வைக்கிறான். கவனிப்பார் இல்லை, கேட்பார் இல்லை, யுத்தம் பண்ணுவார் இல்லை. Nobody. ராஜ்யம் வல்லமையோடு முன்னோக்கி போக வேண்டிய நேரத்திலே தங்களது இடங்களை கூட விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். When the kingdom of God should be advancing with force, listen to me, force, with force and power. தீர்க்கதரிசிகளும் கட்டளையும் யோவான் ஸ்நானம் வரைக்கும் அது முதல் தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம். I tell you, பலவந்தம் பண்ணப்படுகிறது. வன் செயலில் ஈடுபடுகிற மாதிரி பலவந்தம், forceful people, விட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். You got to fight. மோட்ட பார்த்தாலே ஒரு சின்ன ஒரு பை வந்து கண்டு நீ புலவாய்கள. வார்த்தை இல்லை, சாப்பாடு இல்லை,
அதை விட உன்னை மாமிசம் போட்டு உன்னை தாக்குது இல்லையா? கோபத்தினால பிடிபட்டிருக்கா, இறைச்சல், பொறாமை, மனத்தாங்கல். When the cross is not in your life, you become a target for the enemy. சிலுவை உன் வாழ்க்கையில இல்லாத பொழுது சாத்தான் குறிபாக்கும் இடமாக நீ அமைவாய். சிலுவை இல்லாதாக்கள் தான் சிணுங்கி கொண்டும் சுயநலம் பார்த்து கொண்டும் எங்களுக்கு தான் இது வந்து இதுதான் இது வந்து எழும்பு இல்லாமல் திரும்பி பழைய இடத்துக்கு வரையலாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் ஒரு வித்தியாசமான பதவியிலே நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இப்படி சொல்லலாமா? எங்களை இப்படியாக அவர்கள் ட்ரீட் பண்ணலாமா? அவரை கூட்டிக் கொண்டு வந்து என்ன சொன்னார்? இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் இருக்கும்படி கொடுத்து, அப்படியா இருக்கு, சந்ததிக்கும் இருக்கும்படி கொடுத்து, அதுதான் முக்கியம். தொண்டையால வேற இது இல்லை. forever. எப்படி என்றென்றைக்கு மண்டா பிறகு ஆபிரகாமின் சந்ததியும் அப்படி வர்றது போறது விளங்குதேன். இப்ப எல்லாருக்கும் இல்லை, மற்றாக்கள் நீ இருந்து போட்டு 1ஆம் தேதி என்ன போட்டிக்க வந்து மொத்த காட்டினா நான் என்ன செய்ய? என்றென்றைக்கும் 17ஆம் அதிகாரம் இங்கதான் ராஜ்யம் தொடங்குது. ஏன் அதை கொடுத்தவர்? ஏன் அந்த நாட்டை கொடுக்க வேணும்? எதற்காக அவனை கூட்டிக் கொண்டு வந்து காட்ட வேணும்? அவருக்கு தெரியும் நாள் வருகிறது, இதோ வந்திருக்கிறது. அவருடைய குமாரன் மேசியா யெஷுவா ஹமஷியா அவர் தூதர்களோடு வந்து மகிமையிலே வந்து அவருடைய ராஜ்யத்தின் காரியாலயம் எருசலேமிலே நிலைநாட்டப்பட இருக்குது. கைதற்றணி எப்படி ஜீவிக்கிறாய்? எவ்விதமாய் ஜீவிக்கிறாய்? இங்கே அதுக்குள்ள போக வேணுமானால் எப்படி ஜீவிக்கிறாய்? மாயமானம். அவருக்காக பாடுகள் அனுபவிக்கிறாயா? அவரோடு பாடுகள் அனுபவித்தால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட பாடுகள் அனுபவிக்க அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை தேவை என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பீட்டர் எழுதினான். ஒரு மனப்பான்மை தேவை 4ஆம் அதிகாரத்தில். You have a mind to suffer, otherwise no. எவ்விதமாக நீ ஒருத்தல் செய்து இங்கே உன்னுடைய நேரத்தை பணத்தை நீ அவருடைய ராஜ்யம் பரவ நீ உதவி செய்கிறாயோ அந்த அளவுக்கு தான் உனக்கு பிரவேசம் கிடைக்கும். உள்ள மற்றவர்கள் வழியாலே நீ விசுவாச ஜீவியம் ஜீவிக்க வேணும். See everything about inaugurating the kingdom. இன்றைக்கு வருஷ தொடக்கத்திலே அறிந்து கொள். அன்னை மடியில் தேவன் மடியில் வெறாக்காதே. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்பதான் பேசணும். விடுங்க பாருங்கோ என்றா சொல்ல விடிய விடிய அவர் பேசிட்டே இருக்கிறார். கொஞ்சம் குதிச்சு எழுதுவோம். அடே இன்னும் எதை பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் கொடுத்து போட்டு அவர் இருக்கிறார். சகல அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையில் எல்லாம் எங்களுக்காக செய்து முடிச்சு போட்டேன். பேய் அவரை ஏன் வெல்ல வேணுமே? அவருக்காக வெல்ல தேவையில்லையே. அவரை கண்டாலே வாய்த்து செய்ய துவங்கிறோம். எங்களுக்காக அந்த சிலுவை நமக்கு எதிரடையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையளித்த கொலைத்து நடுவிலே இராதபடி கெடுத்து அதை சிலுவையிலே ஆணி அடித்து துறைத்தனங்களை அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி கோலம் அழியாத கோலம். என்றைக்கும் அது
கொண்டிருக்கும். சிலுவையின் மேல் வெற்றி சார்ந்தார். இந்த செய்தியை கேட்க எத்தனை பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஏசியா 34 என்னதில்லையோ 42 இல்லையா? கர்த்தரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார்கள். 42:16 இதான் ரைட்? யா, என்னை அனுப்புகிறார்கள். இயேசு பேசுகிறார். பிதாவாகிய தேவன் என்னை அனுப்புகிறார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பா இப்ப 2 இடத்துல பார்ப்போம். ஒருக்கா லூக்கா 4:18 எடுங்க. Oh Lord, I don't know what to say what after you take my mouth. லூக்கா 4:18 யாவேயினுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், ஏழைகளுக்கு நற்செய்தியை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? He has sent me. அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். அது அங்க இல்லை. ஆர்வம் அதை விட்டுட்டது. அபிஷேகம் பண்ணி என்னை அனுப்பினார். அதற்காகவே அனுப்பப்பட்டார். எதற்காக? நற்செய்தி, ராஜ்யத்தின் செய்தியை அறிவிக்க, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. மறியல் ஜாலையில இல்ல, பேயில இருந்து. பேயில சிறைச்சாலை நிற்கிறது. வீட்டுக்கு மனச்சாங்கல் ஒரு சிறைச்சாலை. மனச்சாங்கல் உள்ள போட்டு போட்டிச்சதோ பேய். நீ வெளியில வரமாட்டா, சிவச்சப்பட்டு வெளியில போவா. பொல்லாத ஒரு சிறைச்சாலை. An offended brother is very difficult to win. மனத்தாங்கள் அடைந்த ஒரு சகோதரனை மறுபடியும் நாங்கள் ஜெயம் கொண்டு அவனை எங்கள் பக்கமாக வசப்படுத்துவது கஷ்டமான காரியம். ஆனால் எங்களால் கூடாதது தேவனாலே கூடும். எதை பூமியிலே கட்டுவீர்களோ அது வானங்களிலே கட்டப்பட்டிருக்கும். எது வானத்திலே கட்டவிழ்ப்பீர்களோ பூமியிலே அது வானத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஓகே, அவரோடு சேர்ந்து நாங்கள் எல்லாம் செய்யலாம். Now, இதற்கு பிறகு 4ஆம் அதிகாரம் 43 எடுங்க. ஜனங்கள் சொன்னார்கள், தயவு செய்து எங்களை விட்டு போக வேண்டாம். ஓகே, அவர் என்ன பதில் கொடுத்தார்? அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் மற்ற பட்டணங்கள் மற்ற கிராமங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்க வேண்டும். அங்கால் என்ன? இதற்காகவே அனுப்பப்பட்டேன். ராஜ்யத்தை குறித்து நான் அறிவிக்க வேண்டும். எருசலேமில் நாட்டப்பட போகுது அந்த ராஜ்யம். நித்தியத்துக்குமாக வந்திறங்க போகுது அந்த ராஜ்யம். ஜனங்கள் எல்லாரும் அந்த ராஜ்யத்தை அவரண்டை வார்த்தையை கேட்க போயினம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 4 வரை, மீகா 4ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 4 வரை, எத்தனையோ வசனங்கள், சங்கீதம் 48 1 தொடக்கம் 4 வரை, இவையெல்லாம் இன்னும் கிடாக்குது எத்தனையோ. எரேமியா 23:5, ஏசாயா 9 வாசித்து பார். இதுகளை ராஜ்யத்தை குறித்து தீர்க்கதரிசிகள் பேசினார்கள். பார்த்தீங்களா? அந்த ராஜ்யத்தை குறித்து நான் பேச வேணும். இது இங்க சனத்தை பாருங்க, ஒன்றுமே தெரியும். பாலன் பிறந்தார், கிறிஸ்மஸ் எங்க போனது? அந்த கிறிஸ்மஸ் எங்க? அவன் அந்த நாளில் ஒரு கதை சொல்லி தருவாங்க எங்களுக்கு. பழைய குருடி திறவடி கதவை. அது நாங்கள் ஸ்கூல்ல படிக்காது. அதோட அவளுக்கு கண்குருடா போச்சு. பார்க்க வேண்டியதால பார்க்கறது இல்லை. எதற்காக அனுப்பப்பட்டார்? இதோ
அப்போஸ்தலர் 20 சொன்னார், என் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். சனம் ஆராதனைக்கு வந்து போகுது, சனம் ஒரேனையும் எல்லாம் பிளான் பண்ணி கொண்டு தெரியுது. வாலிப சகோதரிகள் இன்றைக்கும் மண்டைக்குள்ள என்ன ஓடுதோ, அன்றைக்கு ஒரு சகோதரி இருந்து இன்றைக்கு பார்க்க காணல, என்னண்டு கேட்டு ஓடிட்டான். இப்ப இருந்து நீ கேட்கிறாய் என்ன நடக்க போகுதா ஆண்டவருக்கு தெரியும். ஓடி போயிட்டு பிறகு கூப்பிடுவீங்களா? பிரதர், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை முதலில் தேடுங்கள். இந்த வார்த்தையின் வெளிச்சம் உனக்குள்ளாக விழவிட்டால் உன் பாட்டிலே தொடர்ந்து நீ ஜீவிப்பாய். இந்த வருஷமும் இந்த பூமி இதில் உள்ள சம்பவிக்கிற காரியங்கள், சூனியமோ பிசாசின் காரியங்களோ, பாவமோ விபச்சாரமோ காம விகாரமோ, சண்டையோ சச்சரவோ வியாகரத்தோ கொலையோ தற்கொலையோ, விபத்துக்களோ சுனாமியோ சூறாவளியோ, இன்னும் ஏதாவது கிடக்குதா சொல்றதுக்கு? மிருகங்கள் கொல்றதோ பாம்பு கொத்துறதோ இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் அவர் வந்து இந்த பூமியை பொறுப்படுத்து ராஜரீகம் பண்ண இஸ்ரேல் தேசத்திலே குறிப்பா ஒரு இடத்திலே அவர் காரியாலயம் ஜெருசலேம். அது மகாராஜாவின் நகரம். இயேசுவே சொன்னார், அதன் மேல் சத்தியம் பண்ணாது, அது மகாராஜாவின் நகரம். நீ ஏன் கவலையால் இன்னும் பிடிபட்டு இருக்கிறாய்? இந்த வார்த்தையின் வெளிச்சம் உனக்கு இல்லை. நீ வேறு ஏதாவது பேயினுடைய சிஸ்டங்களால இங்கே பிடிபட்டாய், ஒரு SMS பிடிபட்டாய். இதுவும் அவர் வருகிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் துரிதமாய் நடக்கிறது. The kingdom is advancing. சொல்ல போனால் சகோதரனை, நான் போன இடங்களிலே இப்படிதான். மேலும் உனக்கு தெரிந்திருக்கிற சுபாவைப்பம் 50 உனக்கு தெரியும் என்றால் நான் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு 1 2 அதுவும் இல்லை. ஆவிக்குரிய சபை யாரிடத்தில் கூட கேட்க போகிறார்? உன்னிடத்தில். பிசாசுகள் கூச்சல் போட்டது, இன்னும் அது முடியவில்லை, அது உங்களுக்கு காண்பிப்பேன். குடும்பம் குடும்பமாய் பிடித்து வைத்திருந்தது. பாவம். யாவே தேவனாய் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய நிலைமையை கண்டு ஒரு சகோதரனை உபயோகித்து அவருடைய இருதயத்துக்கு பட்டபடி எங்களை அனுப்பினார். நாங்கள் யார்? அது கர்த்தருடைய வேலை, யாவேயின் வேலை. நான் மற்ற இடங்களுக்கும் போய் ராஜ்யத்தின் நற்செய்தி ஆரம்பிக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு நற்செய்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் இங்கே ஆளுகை செய்யப்பட வேண்டும். சபைக்கு நீ வந்து போறதில்லை, சும்மா பிள்ளைகள் பிள்ளைகள் என்று ஓட்ட அதில் வச்சுட்டு ஓராட்டி கொண்டு இருக்கிறது, இங்கே ஒன்றும் கவனிக்கிறது இல்லை. அதுதான் உன் முகமே மாறுறதில்லை. அங்கே போனோடனே புருஷன்கிட்ட வாங்கி கட்டுவாய், அல்லது நீ கொடுப்பாய். அவனுக்கு நிம்மதி இல்லை. அந்த பாட்டை போட்டு கேள். நான் சொல்றேன் உனக்கு, கேட்டதுக்கு பிறகு வராதே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். சொல்லவா அந்த கேள்விக்கு? 2 கேள்விக்கு எங்கே நிம்மதி சொல்லவா? ஜெருசலேம். Glory!
தீர்மானிக்காது. நான் பரதநாட்டியம் ஆடவில்லை. ஒவ்வொரு திக்குதரிசியும் இல்லை வரி வரியா எழுதி வச்சிருக்கிறான். வருஷம் தொடங்குற நேரம் இதை கேள, உந்த சாக்கு மூட்டையை கலத்தி கீழவாய். உங்களுக்கு விஷயம் தெரியாம என்ன? இந்த புருஷனால நான் ஒன்று சொல்றேன் கேள். வேண்டாம், நீ பாட்டி போட்ட நீ போய் செய்ய இங்க வருவான் அவன். முழுக்க முழுக்க சொல்லி இருக்கிறது ராஜ்யம். அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன்னு தானே சொல்றேன். என்ன பார்க்கிறாய்? எனக்கு செண்ட கால் தானே இருக்கு. உனக்கு சொல்ல போன நல்ல தொண்டையா இருக்கலாம். அவருக்கு 3 வருஷத்துக்குள்ள எல்லா இடத்துமே ஆரம்பிக்க போனமே. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபம். அதற்காகத்தானே காத்து கொண்டே இருந்தாங்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஆண்டவரே அவர் ஆளுகை செய்கிற நேரத்தில் ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் சில காரியம் எழுதி இருக்குது. வாசிச்சனியா? வாசிச்சதா? எனக்கு தெரியும், வாசிக்க மாட்டேன் இருக்கிற. ஐயோ கடவுளே, ஆண்டவரே முடிய கிருபை. ஏசாயா என்ன செய்கிறது? 11ஆம் அதிகாரம், அதுல ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து துளி தோன்றி என்று ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. சரியா? நீ வேத வாக்கியங்களை நம்பலண்டா, இயேசு எப்படி நம்புவா? அப்படியே வந்து 6ஆம் வசனத்தை பாருங்க. தொடங்குது ஏசாயா மூலமாக. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கம். இது ஆக்களை குறைச்சி சொல்லல. இப்ப தங்க பார்க்குது 2 கால ஓநாய். தங்குற ஓநாய் ஆட்டுக்குட்டி பிடிபடுது. கடிபட்டோன்னு வராது. இது மிருகத்தை சொல்லி பேசுறார். ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பிள்ளை அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும். இப்ப நடக்குதா? நீ கிட்ட போய் பார்க்க, ஏன் இந்த கரடி இரவாக இவ்வளவு பேர் சாக்கடாக்குது? பசு உள்ளே. அது இப்ப பாருங்க, அவ சொல்றாரு என்ன? பாவத்தினால கரைப்பட்ட மிருகங்களினுடைய நிலைமையும் மாறிப்போம் எல்லாம். நாங்க போய் பிரௌனியை கொஞ்சம் தடவுற மாதிரி சிங்கத்தோட போய் தடவலாம். அதுல மேல இருந்து வார விட்டு மங்கி கட் மாதிரி அதுகளை தடவலாம். ஒன்றும் செய்யாது. ஏன் அது மாறி போச்சுது? ஏன் மகாராஜாவின் நகரத்திலே ராஜா வந்து வீற்றிருக்கிறார். உனக்கு இதை நம்பலாட்டி இயேசுவின் நாமத்திலே பிசாசுகள் போகிறதையும் கூச்சல் போடுறதையும் எப்படி நம்புறாய்? எப்படி நம்புவாய்? How will you believe? அது ராஜ்யத்தின் பிரதிபலிப்பு. பசுவும் கரடியும் கூடிமையும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். ஒன்றை படுக்குமா? சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். வேத வாக்கியங்கள் உடைக்கப்பட மாட்டாது. வேத வாக்கியங்கள் ஒன்றுமே மாறாது. இது நடக்க தெரியுமா? இது நம்ம ஞாயிற்றுக்கிழமையில பாரு. இதோ பாருங்க,
இப்பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனை அடைகிறதாம். யார் எங்களை விடுவிப்பார்கள்? அதோ ராஜா வருகிறார். ஏன் சிங்கமான கண்டா விடுவதில்லை, பச்சையா சாப்பிடுது. கத்த கத்த கொண்டு போட்டு சாப்பிடுவோம். நோ, கழுத்தில் பிடிச்சி இழுத்து கொண்டு போகுது, ரச்சம் உலகுது. தேவன் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை படைச்சிருக்கிறாரா? இல்லை. அபயம்ன்றது இது பாவத்தினால வந்தது, மனுஷன் பாவத்தினால. அப்போ இதை செய்யலாம் தூண்டுறது இந்த சுபாவம் யாரு? சாத்தான். அவன் தான் ஆளுகை செய்கிறான், அவன் தான் தற்கொலை பண்ணுறான், அவன் தான் கொலை செய்ய பண்ணுறான், அவன் தான் விபச்சாரம் பண்ண பார்க்குறான். அசுத்தாவிகள் சபைக்குள்ள சும்மா வந்து போக பண்ணுறான். நீ கரம் கொடுக்கறதில்லை, கொஞ்சம் பேர் யுத்தம் பண்ணுவார்கள், நீ பெரிய என்னண்டு சொல்றது? வீட்டில் சாய்மான கதிரையில் இருக்கிற மாதிரி இருக்கிறாய். மற்றார்கள் கொஞ்சம் பேர் அடி உதவ வேண்டிய விதம். எத்தனை பேர் இந்த இடத்தில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு வர போறாய்? ஆனால் நேரம் வந்தாச்சு. அநேகம் பேருடைய ஜபத்தின்படி எங்களை கொஞ்சம் பேர் we have to go இந்த செய்தியை அவர்களுக்கு அறிவிக்க. பார்சவாதம் வந்து, காலுக்கு முடக்குவாதம் வந்து ஐசியூ வார்டில் இருக்கிற மாதிரி நான் ஏளனமாய் பேசவில்லை. சபைகள் இருக்கிறது, எனக்கு தெரியும். மிஞ்சி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது, இன்னமுமாக எழும்பவில்லை. 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் நோ, முகம் எல்லாம் வாடி போய் எந்த நேரமும் பிரச்சனையும் கோபமும், எந்த நேரம் ஒரு 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 கொழுவி இழுக்கிறது. அது என்ன அந்த அந்த விஷயம், என்ன விஷயமா, என்ன நடக்குதுன்னு பாருங்க. தேவன் இதை பொறுப்பாரா? இத்தனை வார்த்தை கொடுபட்டாச்சுங்க. உனக்குத்தானே யுத்தம் பண்ண கற்பிக்கிறார். நீ ஜெயம் கொள்றதுக்கு, நீ அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்கு. நேற்று முந்தின நாள் வந்த பிள்ளைகள் அதுகள் பழகி இருக்கிறது. இத்தனை காலமாக இது நடந்தது. நான் ராஜ்யத்தை குறித்து சொன்ன உடனே என்ன நடந்து உனக்கு தெரியும். அப்படி இருந்து விடுதலை அடைஞ்சாலும் தொடர்ந்து ஆண்டவருக்கு பின்னால் போக வேணும். அல்லது வெற்றிடம் இருந்தது அந்த பாம்பு திரும்பி வந்து பல பாம்புகள் உள்ளே வந்து பூரலாம். சில பிள்ளைகள் மறுபடியும் பிடிபட்டு இப்பொழுது அந்த கட்டுக்களுக்குள்ளே அங்கே இருந்து ஜாய் அவர்கள் இல்லை. அவர்களுக்கு நஞ்சு போடுறதுக்கு ஒரு நாகம் ஒன்று இருக்குது, இப்படி செய்யும். நான் பார்த்திருக்கிறேன் படத்தில். அதுக்குள்ளால அந்த எச்சி வந்து அந்த நஞ்சு அடிக்கும். சிங்கம் முன்னால் நின்று அது ஏலாது. அதுக்கு இதோட சேட்டை பண்ண போனது இந்த நாகத்தோட. அதே மாதிரி இது ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. அந்த அந்த எச்சியோடு சேர்ந்து துப்பி விடும் அந்த நஞ்சை. சிங்கம் ஓடிச்சது ஏலாம. அப்படி இருக்கிறாங்க ஆக்கள். வந்து இருந்து மெதுவாக நஞ்சை போட்டுட்டு போறது. ஏன் இங்கே இருக்கிறாய்? ஆதாம் வாழ்க்கை அங்க வந்த கதை அதே பாம்பு என்னத்துக்கு இருக்கிறாய்? அவருடைய கண்களுக்கு தப்பேறுமா? நான் அதுக்கு போகவே இல்லை. நான் அதோடு இன்னைக்கு வருவேன். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தில்லும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புத்திலே கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதங்கும் தீங்கு செய்வார் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் தண்ணீரினால் நிறைந்திருக்கிறது போல பூமி யாவையின் அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அவர் ஆளுகை செய்யும் நேரத்திலே இப்ப நீ சொல்றாய் அது எவ்வளவு காலம் கிடைக்கும் தெரியாது பிரதர். நான் இப்போ கடைசி நேரமாக போச்சுதே, எல்லாரும் போய் மோதுறாங்களே எருசலேமோட, அதை கொடு இதை கொடு தொடர்பான அங்கே ஜெபிக்க வேணும். சும்மா சுரண்டக்கூடாது. இஸ்ரேல ஒவ்வொருக்காவும் சுரண்ட ஒரு பூமி அதிர்ச்சி அல்லது ஒரு ஒரு சூறாவளி அல்லது மேலுக்கு இருந்து ஒரு டோர்னேடோ ஒன்று வரும். அழிவு தான் வரும். அவர்களை தொடுகிறவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தை யாவையின் கண்களுக்குள்ளே கண்ண உகுத்ரான் விரலால. முடியாத காரியம். எதிரிகளை அவர்கள் நேசிக்க பழகி இருக்கிறார்கள். சீரியாவில் காயம் உண்டவர்களை எல்லாம் தங்களது ஆஸ்பத்திரி அவர்கள் எதிரிகள்.
ஆஸ்பத்திரி கூப்பிட்டு மருந்து கட்டுகிறார்கள். படு கொலைகாரர்கள், படு பயங்கர கொலையில் ஈடுபட்டு பிடிபட்டு மறியல் சாலையில் இருந்தவர்கள். ஏற்கனவே 20-25 பேரை ரிலீஸ் பண்ணியாச்சது கொலைகாரர்களை. திங்கட்கிழமை போன திங்கள் 26 பேர். ஐயோ ஆண்டவரே, இவங்க மாறாம வெளியால் அனுப்பி சனம நான் உளறிக்க வேண்டது. நான் ஏன் இதை சொல்றேன்? ப்ளீஸ் pray for Prime Minister Netanyahu. அவர்கள் அந்த மினிஸ்டர்ஸுக்காக ஜெபியுங்கள். தேவனுக்கு அது பிரியமான காரியம். அவருடைய ஜெபத்திலே தாங்குங்கள். அது மகாராஜாவின் நகரம். அங்குதான் காரியாலயம் நடக்க தொடங்குது. அங்குதான் எல்லா திக்குதரிசிகளும் வந்தார்கள். இயேசுவும் அங்குதான் யூதர்களுக்குள் ஒருவராகத்தான் பிறந்தார். அங்குதான் வந்து அவர் காரியாலயத்தை வைக்க போகிறார். பரலோகம் என்று பாட்டு படிக்க பரலோகம் நாங்கள் படித்து எல்லாம் குளார்னதான் கிடந்து எல்லாம் அநேகமான தேவையில்லாத இந்த காரியங்கள் இந்தியாவில் இருந்தான் வந்தது. வேறு சுவிசேஷங்கள், வேறு ஒரு சுவிசேஷம் இல்லை. பவுலுக்கு தெரிந்தது ஒரே ஒரு சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யம். அவன் சொன்னான், வேறு யாரையும் ஏதாவது கற்றுக் கொடுத்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கட்டும், அது ஒரு தூதனாகவும் இருக்கட்டும். கலாத்தியர் 1 அதிகாரம் வாசித்துப்பார். நான் சொல்றது இருக்குதாண்டு வாசித்துப்பார். உன்னை ஆயத்தப்படுத்து. இப்பவே நீ ஆளுகை செய்ய வேணும். ஆளுகை செய்கிறாக்களுடன் நீ சேர்ந்து கொள்ள வேணும். அதான் அந்த பிரதிபலிப்பு. You understand? Yeah. சரி, மத்தேயு 8 அதிகாரம் எடுக்கணும். அங்கால சொல்லிக் கொண்டு போறேன் என்று கேட்டால் தொடர்பாக வரியா படிப்பிச்சால் சும்மாவே சனம் கொஞ்சம் பேர் என்னட்ட கேட்டதில்லை. ராவிழிப்பு இது வைப்ப மாண்ட ஆராதனை, ராவிழிப்பு ஆராதனை. வைப்பம் நான் வச்சிட்டு தலைனியோட நான் உனக்கிட்ட நிற்கிறேன். சும்மாவே நித்திர போறது பிறகு ரா விழிப்பான். பகலையில விழிச்சு பாரு. ஒரு புதினம் எல்லாரும் வைக்கிறோம். அது புறத நாங்கள் 11க்கு தொடங்கி அந்த 12 மணி கம்பி, அந்த கம்பி அது இப்படி வார நேரம் சாய்ச்சிக்குள்ள இருக்கணும். அதுக்கு பிறகு பேயாக திதி ஊரெல்லாம் போய் அதுல அது அடுத்த வஞ்சிப்பு மண்டபத்துக்குள்ள இருக்க வேணுமாம். இது உலகெங்கும் இருக்கிற. நான் நேற்று வீட்டு கனடாவில் கால் வந்தது. மற்ற சிலாக்கள் அடிச்சாங்க எனக்கு. எங்க உங்களுக்கு என்னம்மா? நாங்கள் ராவழிப்பு ஜபம், ராவழிப்பு ஆராதனை. நாங்கள் அந்த நாளையில் ராவழிப்புக்கு போனது. சாமியார் பெல் அடிச்சு போய் வாருங்கள் பூசை முடிந்து முடிஞ்சு போச்சா? அல்ல அம்மா தட்டி விட விட இல்லையா? ஃபாதர் இது ரேஞ்சர் அவர் ஒரு ஃபாதராக இருந்தார். ரைட். இது மத்தேயு 8 6ஆம் வசனம் 5ஆம் வசனம். இயேசு கபர்நகூமில் உள்ள பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி, அதாவது 100 இராணுவர்கள், 100 போலீஸ் என்று வைங்க. அவருக்கு ஒரு ஹெட் டவுன், 100க்கு அதிபதி. அவருக்கு 100 பேர் இராணுவர்கள் இருக்கிறார்கள். ஓகே, அது விளங்கிட்டு தானே? என்ன செய்யலாம்? நான் சொல்லி விளங்கப்பட்டேன். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். திமிர்வாதம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். இவன் ஒரு புறையாதே, இவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல. இந்த கேப்டன், அவர் ஒரு எஸ்பி என்று வையன், சூப்பரண்ட் போலீஸ். இவன் வந்துட்டு கேட்கிறான், வீட்டோட இந்த வேலைக்காரன் சோம் இல்லாம இருக்குது. சொன்ன உடனே இயேசு சொன்னார், ஓகே
நான் வந்து அவனை குணமாக்குவேன். அவருடைய சித்தம் என்ன? குணமாக்குறது. എട சொல்ல இந்த செல்லமான வாயத்தோட அவருடைய சித்தம் என்ன? குணமாக்குறதா அவருடைய சித்தம். நான் வந்து அவனை குணமாக்குவேன், நான் வந்து அவனை அடக்கம் பண்ணுவேன். நோ, அது இப்ப 100க்கு அதிபதி மறுமொழியாக கவனமாக கேளுங்க. ஆண்டவரே, நீரின் வீட்டுக்குள்ளே உள்ளுக்கு வர நான் பார்த்துருந்தேன்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல், அப்பொழுது என் வேலைக்காரன் குணமடைவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன். ஒருவனை வா என்றால் வருகிறான், மற்றவனை போ என்றால் போகிறான், மற்றவனுக்கு எதை செய்ய என்றால் செய்கிறான். அதிகாரத்தை இவன் அறிந்திருந்தான். அதிகாரத்துக்கு கீழே உட்பட்டு இருக்கிறது என்று அறிந்திருந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர் என்பதை அறிந்திருந்தான். எப்படி? எனக்கு தெரியாது பிரதர். நான் ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு கீழே இல்லாமல் எவர் நான் சொல்றதை ஒவ்வொரு ஊழிய காரணம். உன் எதிரியை நேராக விரல் நீட்டாவே, யாரையும் தலையிலுமே கைய வைக்காதே, அழைப்பு இல்லாமல் தொடாதே. அந்த வேலையில தேவனுடைய வார்த்தை கொதிச்செழும்பாமல் அந்த இடத்துக்கு போகாதே. பிசாசை துரத்தாது சுழண்டு கொண்டு வந்து உன்னை வெளுக்கத்தான் இருக்கும். ஆனால் தேவன் உன்னை அழைத்தபடியால் அவர் அந்த பாதுகாப்பை அவர் கொடுத்தே தீருவார். பாம்புகளையும் தோள்களையும் மிதிக்கவும் உன் எதிரியின் சத்துருவின் சகல வல்லமையின் மேலும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அவருடைய வாயால் வந்த வார்த்தைகள் ஒன்றும் சேதப்படுத்த. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவர் ஆவா இவர் இப்படி சொல்ல, தமக்கு பின்னால் இருக்கிறார்களை திரும்பி பார்த்து என்ன சொன்னாராம்? இதோ இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப அங்கால பாரு என்ன சொல்ல போறாரு. அவருடைய இருதயத்தில் இருந்தது என்னென்று பார். அநேகர், எத்தனை பேர்? கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து, நாங்க கிழக்கு பக்கத்தாக்கள், மேற்கு அங்க அமெரிக்கா கனடா அங்கால, இஸ்ரேல் தேசத்துக்கு மேற்கு அங்கால, இஸ்ரேலுக்கு கிழக்கு நாங்க இங்கால. முதல்ல சொல்றேன், முக்காவாசி மிஞ்ச இல்லை, காவாசி இருக்குது ஒன்று சொல்லி பார்க்க வேணும். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யத்தில், ஏன் பரலோக ராஜ்யம் என்று போட்டிருக்குது? அந்த ராஜ்யத்தின் சொந்தக்கார இடம் அங்குதான் தேவன் இருக்கிறார். ஆனால் இப்பொழுது அது கீழே இறங்கி வரப்போகிறது. அவரது பிள்ளைகளுக்கு கூடாக ஆங்காங்கே பல பட்டணங்களிலே கிராமங்களிலே வந்து இறங்கும் நேரத்தில் பேய்க்கு திண்டாட்டமே திண்டாட்டம். அவனுக்கு திண்டாட்டம், உனக்கு கொண்டாட்டம். எவ்வளவு நாட்களுக்கு இன்னும் இருக்க போறீர்கள்? இந்த வருஷமாவது சொல்ல மாட்டியா? நற்செய்தியை கேட்டாயா? என்ன செய்தி? இதோ ராஜா வருகிறார் எருசலேமிலே. இந்த மேகத்திலே நாங்கள் சந்திப்போம் என்கிற அதெல்லாம் கடந்து நாங்கள் எங்களுடைய கண்கள் எல்லாம் அவரோட கூட அங்கே. யோசிக்கவே சந்தோஷமா இது. எத்தியா வாரம் ஆண்டவர் ஒரு கை பார்க்க வேணும். அந்த 1000 வருஷங்களுக்கு சாத்தான் கட்டப்பட்டு இருப்பான்.
பாருங்க 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 உங்களை பாருங்க. அதான் கட்டப்பட்டிருப்பானுண்டா. அது இல்லை, அது இல்லை. இப்ப ஆளிங்கேயோ சரீரத்துக்குள்ளேயோ வெளியால போயிட்டதோ அல்லது உள்ளுக்கு இருக்கிறது முழுசுதோ ஆண்டவருக்கு தான் தெரியும். என்ன இப்ப இந்த வருஷத்துல ராஜ்யம் எப்படி இயங்க போகுதுன்னு அவர் ஒரு ஆளுக்கு தெரியும். ஆனால் என்னமோ தொடக்கி விட்டு இருக்கிறார் என்று தெரியுது. நீ உஞ்ச வீட்டில் உஞ்ச மளவு மற்றாக்கள்ல அங்க ராஜ்யத்தின் வல்லமையின் அந்த திரி அந்த 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 நேற்றைக்கு இந்த வானம் விட்டாங்க அந்த திரியில் நெருப்பு வைக்கிறது அது மாதிரி நீ இருக்க வேணும். ரெடியா இருக்கணும். வார்த்தையினால அன்புல நடக்கணும். சும்மா அவங்களுக்கு அரியணும் கொடுக்கக்கூடாது. பக்கத்து விட்டாங்களா அவங்களுக்கு இருக்கிற நேரத்தில் அங்கே பிசாசு அங்கே ஏதாவது நீ ஏதாவது ஜெபம் பண்ணி பிசாசுங்க குழம்பி சென்றால் அவன் சொல்லுவான், அவங்களோட சேட்டை விடாது, அவங்க பார் ரோட் காரங்கள். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? நீ என்ன வார்த்தை கற்றுக்கொள்கிறாய், உனக்கு என்ன அதிகாரம் உண்டு? பேக்கு தெரியும், நல்லா தெரியும். இல்லாட்டி ஏன் சொல்லுது? நான் சொன்னேன், நான் தானே என்னை இங்கே கொண்டு போங்க மீனா, என்னையும் இவளையும் ஏன் அங்கே போனா என்ன துரத்துவாங்க. இடையில் இது ஞாபகம் வந்து நான் கிடந்து சிரிக்கிறது. அந்த பேய் சொல்லுது மோட்டார் எழுதிட்டு போற ஆள்கிட்ட, அவருக்கு தெரியாது, ஆனா பிள்ளைக்கு தெரியும் அது பேசுதுண்டு. பேய் அங்கே கொண்டு போன திருத்துவான். அந்த சவக்காலைக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கு, அதுக்கு கொண்டு போங்க. சொல்ல போறது படிவாக்கள். பேய்களுக்கு தெரியும் எந்த சர்ச்சில் சௌகரியமாக இருக்கலாம், அதுக்கு தெரியும். அதுக்கு நல்லா தெரியும். என்ன செய்யறாயப்பா, இதுக்கு பிறகு நான் எப்படி பேச வந்து உன் தலைக்கு மேல காலை வைக்கவா? அதுல நின்று நான் சொல்றேன், எப்ப நீ எழும்ப போறீங்க? ஐயோ கடவுளே, இதுவா இஸ்ரவேலருக்குள் இது இப்படிப்பட்ட இதை நான் காணவில்லை என்று சொல்லி போட்டு என்ன சொல்றார்? பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். யார்? கிழக்கிலும் மேற்கிலும் பலர் வந்து, நீ அதற்காக உன்னை ஆயத்தப்படுத்துகிறாயா? அவரோடு கூட பந்தியிலே அந்த ராஜ்யம் அங்கே இறங்கும் நேரத்திலே, அந்த ராஜ்யம் நிலைநாட்டப்படும் நேரத்திலே இயேசுவை சொல்லி போட்டார். பலர் கிழக்கிலே இருந்து வருவார்கள். இது இஸ்ரவேலர் அல்ல, பலர் மேற்கிலே இருந்து வருவார்கள். அவர்கள் வந்து ஆபிரகாமோடு, ஆபிரகாமை காண விருப்பம் இல்லையா? எனக்கு அதில் எல்லாத்தையும் விட விருப்பம் தான், ஆனால் இயேசுவை பார்க்க வேணும், அவரை பார்க்க வேணும். அவரை காண வேணும். எங்களுக்காக ரட்சத்தினாலே நம்மை வாங்கினவரை எப்படி அவருடைய காயங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு. அன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், அவர்கள் கேட்பார்களாம், இந்த காயங்கள் நமக்கு எப்படி வந்தது? தெரியாதாக்கள் உலகத்தில் இருப்பாங்க தானே ஆக்கள். அவர் கொடுத்த பதிலை நான் சொன்னேன், சொல்லுவேன், இப்ப சொல்ல மாட்டேன். அதே பதில கொடுப்பாராங்க. ரஷ்யா, ஜப்பான், அங்கால இது இந்த ஜனங்கள் வேற மேசியா வந்திருக்கிறாராம், நாங்கள் போய் பார்ப்போம் என்று சொல்லி வேதத்தில் இருக்குது.
அப்போ அவங்க இது காயத்தை கண்டுட்டு நாங்கள் கேட்க மாட்டோம், எங்களே தெரியும் என்ன இது. அவர் பதில் கொடுப்பார் அவர்களுக்கு. அது இங்கே இருக்கு. நித்தியத்துக்குமாக அது இருக்கு. அந்த கால் துவாரம் உள்ளுக்கு எலும்புக்குள்ளால பிச்சு கொண்டு போனது, அடிக்கும் ஒரு கால எலும்புக்குள்ளால போய் திரும்பி அடிக்கும் மற்ற காலுக்குள்ளால போவோம். My God. Oh my God. தேவனுடைய கோபாக்கினை பாவத்துக்காக கிறிஸ்து விதமாக பாடுகளை அனுபவித்து நமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? உயிர்த்தெழுந்தவர் பேசுகிறார். எம்மாவது அவர்களில் போனாக்கள் உங்களுக்கு தெரியாதா? பாடுகள் இல்லாமல் மகிமை இல்லை. சகோதரனே சகோதரியே, இந்த உலக பாடுகள் அது எங்களை ஒன்றும் செய்யாது. அதாவது நித்திய கன மகிமை. என்னது நித்திய கன மகிமை? எருசலேமிலே நீ கனம் பண்ணப்படுவாய், நீ மகிமை அடைவாய் அவரோடு கூட. அவருக்கு நல்லா தெரியும், முழுதும் தெரியும். கண்டொன்ன சொல்லுவாள், பேரையும் சொல்லி எவ்வளவு பாடுகளை பட்டு ஒருவர் பார்க்காத நேர்ச்சது நீ எனக்காக செய்தவர்களை நான் கண்டிருக்கிறேன். ஒரு எஜமானி சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசித்துக்கும் அரவணைப்பார், முச்சமிடுவார். ஏன்? அவருடைய பிள்ளை. பணம் கொடுத்து வாங்கவில்லை, ரச்சம், அவருடைய ரச்சம். அதான் அடிக்கடி உனக்கு சொல்லுவேன், நீங்கள் யாருமே எனக்கு சொந்தமாக நிச்சயம் 100% சொந்தமல்ல. இந்த ஊழியம் எனக்கு சொந்தமல்ல. கடந்து போகிற ஒரு காற்று, ஒரு புகை, அதான் நம்முடைய வாழ்க்கை. இவரை அடிக்கடி உனக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த உலகத்திலே நம்பிக்கை வைக்காதே, இந்த வாழ்க்கையிலே நம்பிக்கை வைக்காதே. வாலிப பிள்ளைகள் ஏமாந்து போக வேண்டாம். ஏமாந்தவர்கள் அநேகம் பேர். சில பிள்ளைகள் மறுபடியும் விடையில்லாது முடிந்தது. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் உனக்கு இல்லை. கவனமாயிரு. வாலிபன் தன் வழி எதிராக சுத்தம் செய்வான். தேவ வசனத்தினால் தன் வழியை காத்துக் கொள்ளுகிறதுனால் தான். மாமிசத்துக்கு விதைத்தால் நீ மாமிசத்தை அறுப்பாய், ஆவிக்கன்று நீ விதைத்தால் நீ நித்திய ஜீவனை அறுப்பாய். கலாத்தியர் 5 வாசித்து பார். நித்திய ஜீவனை அறுப்பேனா? அப்படின்னா 1000 வருஷம் அந்த அரசாட்சி. The quality of life, அந்த தரமான வாழ்க்கை, ஒருவரும் கண்டிராத வாழ்க்கை. அதைத்தானே பார்த்துட்டே இருந்தான். எல்லாரும் கேட்டதால் தான், தீர்க்கதரிசிகள் உரைத்ததால் தான், சீஷர்கள் பார்த்ததால் தான், உயிர்த்தெழுந்ததற்கு அப்புறம் அவர்கள் கேட்டதால் தான். அரமிதியா அந்த யோசிப்பு காத்து கொண்டிருந்தாது. தேவாலயத்தில் இருந்த அந்த சிமியோன் வயசு போய் இயேசு குழந்தையாக இருந்து அவரை ஒப்பு கொடுத்தது, அவனும் அதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த இடத்தில் விதவையாக இருந்தாள். 80 வயதுக்கு மேலே அவளும் ராட்சியத்துக்காய் காத்து கொண்டிருந்தார். அந்த கள்ளன் யாருக்காய் காத்து கொண்டிருந்தது? வலது புறத்து கள்ளன் ராட்சியத்துக்காய். நீ எதற்காய் காத்து கொண்டிருக்கிறாய்? யாரும் இந்த செய்தியை தச்சியெல்லாம் நீ கேட்க முடியாது. இந்த வருடத்தை ஓகே, இன்றைக்கு நீ தொடங்குகிறாய். நீயாக முயற்சி பண்ணினா, நீயாக பிரயாசப்பட்டால் உனக்கு உதவி
செய்வார். உன்னை முதலில் விடுதலையாக்கி உன்னை சுத்திகரித்து அதன் பிறகு உனக்கு ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் உன்னுடைய வரங்கள் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இன்னொருடைய அபிஷேகத்தை, இன்னொரு ஆளுடைய ஊழியத்தை விரும்பாதே, இச்சிக்காதே. அவன் அழைத்து அந்த இடத்தில் இருந்து நீ ஊழியம் செய், கொடுக்கப்பட்டதை செய், உண்மையாயிரு. சிறு விஷயத்தில் உண்மையாயிருந்தால் பெரிய காரியத்தை அவனுக்கு கொடுப்பார். எல்லாம் ஆளுகைதான். So can you see? 12ஆம் வசனம், ராஜ்யத்தின் பிள்ளைகளோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். ராஜ்யத்தின் பிள்ளைகள் யார்? இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளாக முதலில் தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள். எங்களுக்கு விளங்கும்படி சொன்னால் ராஜ்யத்தின் பிள்ளைகள் மறுபுறப்படைந்தவர்கள். இவர்களோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். நரகம் அல்ல, புறம்பான இருள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். புறம்பான இருள். இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் யார்? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38 பார். அங்கே இருக்கிறது யார் இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள்? நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் பிள்ளைகள், களைகள் பொல்லாங்கனுடைய பிள்ளைகள். அப்ப இந்த தேவனுடைய பிள்ளைகள் நல்ல விதை, புச்சி விதை அல்ல. அவர்கள் விசுவாச ஜீவியம் ஜீவிக்காததனாலே அவர்கள் புறமே தள்ளப்படுவார்கள். நீ விசுவாச ஜீவியம் ஜீவிக்கிறாயா அல்ல சும்மா வந்து போறாயா? என்னதுக்கு உன் விசுவாசத்தை உபயோகிக்கிறாய்? பிசாசை நீ விசுவாசத்திலே தான் எதிர்க்கலாம். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவனை எதிர்த்து நில்லுங்கள் பீட்டர் சொன்னான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். நீ விசுவாச ஜீவம் ஜீவிக்காவிட்டால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. தாப்பனைகள், தாயைகள், எனக்கு இப்பவே நான் அதை முடிச்சு போட்டு உங்களை வீட்டு அனுப்பலாம், எனக்கு ஒன்றுமே இல்லை. சரி, நான் செய்கிறேன், சீக்கிரமா நான் முடிக்கிறேன், ஒரு பிரச்சனையுமே இல்லை. nothing. வீட்டுக்கு போய் இந்த நாள் இன்னும் பெரிய கொண்டாடியும் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த கோழியோ வச்சா எல்லாத்தையும் தின்னு. ஆனால் உன் வாழ்க்கை எங்கே போக போகிறது? இந்த வருஷம் நீ என்ன செய்ய போகிறாய்? ராஜ்யத்தில் நீ என்ன சாதிக்க போகிறாய்? எப்படி அவருடைய ராஜ்யம் பரவ சபைகள் நாட்டுறதில்லை. சும்மா கொண்டு போய் ஒவ்வொரு சந்தியிலையும், ஒவ்வொரு இடத்திலையும், ஒவ்வொரு காட்டுக்குள்ளையும், சவுக்காரையும் பக்கத்திலையும் ஒவ்வொரு தண்ணீர் பந்தல் போடுற மாதிரி. The extension of his kingdom, அவரது ராஜ்யம் பரவ வேணும். இந்த ராஜ்யத்தின் செய்தி போக வேணும், கிராமங்களுக்கு போக வேணும். அங்க ராஜ்யத்தின் செய்தி போய் அதோடு அவர் நிக்கல. காண்பிக்கிறேன். மத்தேயு 4:23-24. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து, எப்படி போய் ஊழியம் செய்தவர்? நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் பிரசங்க பண்ணி ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவித்து, அதோட நிக்கல, அறிவித்து. நீங்களும் நானும் செய்ய வேண்டியதுதான். ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவித்து வரப்போகிற ராஜ்யம் அறிவித்து என்ன செய்யட்டாம்? என்ன செய்தாராம்? ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும், எத்தனை வியாதிகள்? சகல நோய்களையும் நீக்கி குணமாக்கினார். அவருடைய புகழ் சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. சீரியா தான் இப்ப அந்த இஸ்ரவேலுக்கு கீழ்மேற்கு பக்கம், வடமேற்கு சீரியா. அந்த அதனுடைய பிரதம மந்திரி தான் அசாத். வேத புத்தகத்தில் அசீரியா ராஜா ஒருவன் படையெடுத்து வந்தவன் இஸ்ரேல் தேசத்துக்கு. எசேக்கியா ராஜா ஆளுகை செய்கிற நேரத்தில் எல்லாம் இருக்குது வேத புத்தகத்தில். என் வீட்டுக்கு போயிட்டு சும்மா சாஞ்சாடாமான்னு போட்டு இங்க வாராய். நீ அங்க ஒன்றுமே செய்ய வந்துட்டு இங்க வார்த்தை கொடுத்த விடும் ஒன்று பேய். பிள்ளைகள் என்ன பார்க்குது? நான் படிப்பிக்கிற நேரத்தில் கிட்ட போயிட்டு நான் உயிரை விட்றா இல்லைன்னா, இவளை கேட்க விட்றா இல்லைன்னா ரெண்டு நான் பேயோட பேசுகிறேன். ஆண்டவர் காண்பித்து உடனே அது விட மாட்டேன்டா.
யார் கேட்டுக்கொண்டிருந்தது? உங்களுக்கு வேத புத்தகம் ஒழுங்கா இருக்கா? உங்களோட சிவிஎம் எப்படி இங்கால போனதுக்கு பிறகு உங்களை பார்த்து பொறிச்சு கொட்டுறதுக்கு அதில் ஒரு மூலையில் ஒரு கடை ஒன்று கிடக்குது. எங்கே போகிறா எங்கே வாராண்டு என்ன முகத்தோட போகிறாண்டு அது மாக்களங்கையும் வேண்ட போனோன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு அவலாதி. இப்படி காரியம் இருக்கிற இதில் ஒன்று வரலமே வாயை திறந்து ஏதும் சொல்லுவியா? எப்படி சொல்றது? மூட்டை மூட்டையா உள்ளுக்கு கிடக்குற பார்த்தீங்களா? அப்பொழுது பல வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல நோயாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை குணமாக்கினார். This is the outcome of the preaching of the kingdom. ராஜ்யத்தை அறிவித்து அதன் பிறகு ராஜ்யத்தின் வல்லமையை நிரூபிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆள் மேல விழுந்த கடமை விளங்குதா? ரைட். அப்போ மத்திய 9:35 பின்பு இயேசு சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் பிரசங்கித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை குணமாக்கினார். அதுக்கு பிறகு 12 பேரை தெரிந்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, நீங்கள் ஓரொரு இடத்தையும் போக வேண்டாம், காணாமல் போன ஆடுகளாய் இஸ்ரவேலிடத்தில் போய் 7ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் மத்தேயு போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அறிவியுங்கள், வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்கள். சரி, அவருடைய சித்தத்தை பார்த்தீர்களா? ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்ததுக்கு பிறகு இப்ப பிசினஸ்ல இறங்க வேணும். எந்த பிசினஸ்? ராஜ்யத்தின் பிசினஸ். வியாதி உள்ளாக்களை கொண்டு வாங்க. கட்டளை கொடுக்க வேண்டியது பேய் ஆடிச்சு வெளியால வந்து துரத்த வேண்டிய நேரம் அது போக மாட்டேன்னு சொன்னா நீ அவ்வளோ பேசிக்கொண்டு நிற்காது. பொத்துவாய் நட திரும்பி வாரதில்லை. விசுவாசமாக பேசி போட்டு நடந்து பாட்டு எடு சைக்கிள் அங்கால போ. அவர் சொன்னார் குணமா கண்டு குணமா தான் வேணும். ஒவ்வொரு செய்ய வேண்டிய காரியம். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். 12ஆம் அதிகாரம். இதில் குறிப்பாக அவர் பிசாசை துரத்தின பொழுது இவர்கள் சொன்னார்கள், ஒரு பேயினுடைய உதவியோடு இவன் துரத்துறான் என்று சொல்லி இயேசு என்ன சொன்னார்? 28 நான் தேவனுடைய ஆவியினாலே அசுத்தாவிகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் அண்டை வந்திருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். How would you like that? How would you like that? தேவனுடைய ராஜ்யம் வந்து இறங்காமல் ஒரு பிசாசும் வழியால வராது, ஒரு பிசாசும் துரத்தப்பட மாட்டாது. No. Know that the kingdom has come down upon you. வாசித்து பார். ஏன் கேட்டுட்டு போய் சும்மா இருக்கிறீங்க? நீயும் தான் எத்தனை செய்தியை நீ கேட்க போகிறாய்? எப்பொழுது நீ ரட்சிப்படைந்தாய்? இன்னும் எத்தனை நாட்களுக்கு வார போறவன் பாசர் எல்லாரையும் புழுகி கொண்டு திரிய போறாய்? நீ என்ன செய்கிறாய் என்று யாவே கேட்கிறார். அவங்க இவங்க நான் ஒரு செய்தி பார்த்தோம், அது அப்படி இது அப்படி அவர் மாமிசத்தில் இருக்கிறவர்கள் ஊழியர்களை புழுகுவார்கள். யாவே அவரே அல்ல. ஓகே, ஸோ இதில் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ராஜ்யம் தொடக்கம் இருந்து முடியும் வரை ராஜ்யம்.
அதுதான் தேவனுடைய இருதயத்திலே. அதைத்தான் நேபுகாத்நேசருக்கு காண்பித்தார், அதைத்தான் எரேமியாவுக்கு காண்பித்தார், அதைத்தான் சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் இது எப்போ சொல்லி பார்த்து கொண்டே இருந்தார்கள். தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் ஊழியம் தொடங்கியது ராஜ்யத்தை அறிவிப்பதிலே, முடிந்தது அந்த விதமாக. உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகும் 40 நாட்களுக்கு ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி அறிவித்து பேசிக்கொண்டு வந்தாராம். 40 days. அவங்க கேட்டாங்க, இப்பொழுது ராஜ்யம் நிலைநாட்டப்படுமா எருசலேமில்? அவர் சொன்னார், அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. அந்த டைமை குறித்து தான் அவர் சொன்னார். அதான் அந்த டைம், அது இதெல்லாம் பிதாவுக்கு தான் அதெல்லாம் தெரியும். நீங்க இப்ப வேலை இருக்குது. எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடையாந்தரம் மட்டும் இந்த ராஜ்யத்தின் செய்தியை கொண்டு போக வேணும். பிள்ளைகள் நீங்க கொண்டு போடி, யார் கொண்டு போறது? நீங்க வேலை செய்கிற இடத்துல பாடசாலைகள் கொண்டு போய் யார் கொண்டு போறது? ராஜ்யத்தின் நற்செய்தி. The good news is the kingdom. சும்மா வந்து போகாதே சபைக்கு, சும்மா ஊழியர்களை புழுகாதே. சும்மா வந்து போனால் உன் உணர்ச்சியினாலே பிடிபடுவாய். சாத்தான் காட்டுவான், அங்க பார், அங்க பார், அங்க பார், அங்க பார், அது பிள்ளை, இது இல்லை, இது இப்படி நீ ஒரு பெருக்கராசியாய் மாறுவாய். அநேகமான பெருக்கலாசி என்று சொன்னால் ப்ராக்டிஸ். ஒரு ஊழியக்காரன் சொன்னார், நரகத்தில் மிகுந்து சூடான இடம் கிடைக்குமா? ஏன் அநேகமாக நாங்கள் போகணுன்னு கேட்டுருவாங்க. இந்த வழக்கு வெல்றண்டா, கொஞ்சம் போய் சொல்ல வேணும். That's right. That's true. That is true. எங்களது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் காணாமல் போன நேரத்தில் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போனேன். அது வழிநடத்த வேண்டியவர்களை காரியாலயத்திலே கொஞ்சம் போய் இதில் எழுத வேணும்னு சொன்னார்கள். நான் சொன்னேன், தேவையில்லை, எனக்கு அந்த இசைக்கருவிகளும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அதப்ப 90ஆம் ஆண்டு என்ன செய்வாய்? இந்த வருஷத்தை முடிக்கிறேன் நான். என்ன செய்ய போறாய்? ஒரு வருடம் போயிட்டது. What will you do? ஏன் இந்த வார்த்தையை கேட்டாய்? ஏன் நான் இந்த வார்த்தையை நான் வேறு ஒரு இடத்துல ஒரு சேர்ச்சு நான் அங்கே கொடுக்க இல்லை? நீ கேட்கிறாய், மனம் திரும்ப, மனம் திரும்ப. உன்னால் கேட்க முடியவில்லை, ஆனால் சொல்லு பிரதர், நீங்கள் கேட்கறது கேட்க இயலாது, தயவு செய்து எனக்கு விடுதலைக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வீட்டை ஜபிக்க இயலாது, எனக்கு வேதம் படிக்க இயலாது, எனக்கு தலையெல்லாம் சுத்துது பிரதர், எனக்கு ப்ரே பண்ணுங்க. விடுதலையை பெற்றுக்கொள். ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஸோ இப்போ இந்த ராஜ்யங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது சாத்தான். வெளிப்படையாகவும் 11:15 இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரும் ஆண்டவரும் ஆகிய அவரது கிறிஸ்துவுக்கு சொந்தமானது என்று சொல்லி அந்த நாள், அந்த நேரம் வருகிறது. இப்பொழுது அவர் அனுப்பிய ஸ்தானாதிபதிகளாய் நாங்கள் போய் ராஜ்யத்தினுடைய செய்தியை அறிவித்து அதிகாரம் செலுத்த நம்மை அழைத்திருக்கிறார். அவர் அனுப்புகிறார். That's your job. நீ செலுத்த போனும் அதிகாரத்தை. பிள்ளைகள் கொஞ்சமாய் பழகி இருக்கிறார்கள். பெற்றாருக்கு கொஞ்சம் இது வந்த உடனே காய்ச்சல், அது இது தலையடி, they lay hands. பிள்ளைகள், அதில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அல்ல. ஸோ இந்த வருடம் ராஜ்யத்தின் அதிகார வருடமாக இருக்கட்டும். இந்த வருடம் ராஜ்யத்தின் செய்தியை எல்லா இடத்தையும் பரப்புற வருடமாக இருக்கட்டும். ராஜ்யத்தின் சொந்தக்காரர் ராஜா வருகிறார். விடாத, ஜனவரி முடிய மட்டும் இருக்காத, பார்த்துட்டு இருக்க, ஓடி போய் நிற்குவாங்க நவம்பர் டிசம்பர். விடாத, தந்த வார்த்தைகளை தோண்டி படி, பாட
பாடமாக்கு. அவராலும் அக்கினியினாலும் அவர் உங்களுடைய ஞான ஸ்நானம் கொடுப்பார். And go set people free. பள்ளியில் பார்த்து எத்தனை பேர் பிடிபட்டு கிடக்கிறார்கள் வேலை செய்யும் இடங்களிலே. தருணம் பார்த்து இருக்க வேணும். நீதான் அங்கு வெளிச்சம். என்னென்று திறக்கலாம் வாய. ஆண்டவரே நீ அடிதாரும். பயப்படக்கூடாது. ஓகே, thank you Lord. Come over. Thank you Jesus. ஆதியாகமம் தொடக்கம் வெளிப்படையாகும் வரை அந்த ஓடிக்கொண்டிருக்கிற முதுகெலும்பு மாதிரி ராஜ்யம், அவர் ராஜ்யம், the kingdom. அதான் ஜபிக்கும்படிக்கு சொன்னார். முதலாவது வேண்டுகோள், உடைய ராஜ்யம் வருவதா. எங்கே? பரலோகத்தில். பாட்டி ஏற்றி படிக்குது பரலோகத்துக்கு. உடைய ராஜ்யம் இறங்குவதாக. எங்கேயும் போய் நின்று ஜபிக்கிற நேரத்தில் ஒரு குடும்பத்துக்கு சொல்லுவோம், பிதாவே உடைய ராஜ்யம் இறங்கட்டும் இந்த வீட்டிலே. அடிச்சு விட்டச்சு கொண்டு போறது, சுனாமி தண்ணி கொண்டு போன மாதிரி. ஒவ்வொரு ஆளும் முக்கியம், ஒவ்வொரு ஆளும் முக்கியம். பயப்படாதே, நீ முக்கியம். அதான் இந்த செய்தியை நீ கேட்கும்படிக்கு செய்தார். நீ ஒரு பெண் என்று நினைக்காது, அவ்வளோ தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நினைக்காத. ஒன்றும் தெரியாட்டியும் அதுக்கு பிறகு பார், கண்ணை மூடிடாத. என்னடா சுத்தி ஓட பார்க்கும். அது ராஜ்யத்தின் அதிகாரம்.